அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ வர தமிழ்நாட்டில் தேசபக்தி அப்படின்னா தேசபக்தியா, அது எத்தனை கிலோ, அது எங்கே கிடைக்கும், எந்த கடையில் விற்கிறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து தேசபக்தி மாறிடுச்சு. ஸோ பல தேசபக்தர்களை பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேசபக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா தேசபக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி தேசபக்தி இல்லாதவர்கள் காரணம் என்னென்னா, அவர்கள் தேசத்திற்கு எந்த தொண்டும் செய்யாதவர்கள். சுதந்திர போராட்டத்தின் போது தனிநாடு கேட்டவர்கள். எங்களுக்கு இந்தியாவுக்கு தனிநாடு, நாங்கள் இந்தியா கூட சேர்ந்திருக்க விரும்பலை, எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க, திராவிட நாடு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறதுனால இங்கே தேசபக்தி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி பேசுவது, அதாவது இதை எதற்காக பேசணும் அப்படின்னா, இது தேசபக்தர்களுக்கும் தேசபக்தர்களோட வழியில் வந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொடுக்குற ஒரு விஷயம். சட்டசபையில் ஆளுநர் உரையின் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு அதற்கு அடுத்ததாக தேசிய கீதம் படித்தாங்க. அதன் பிறகு ஆளுநர் உரை முடிஞ்ச பிறகு திரும்பவும் தேசிய கீதம் பாடினாங்க. இது ஏதோ மிகப்பெரிய தேச குற்றம் மாதிரி, இது ஏதோ தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இங்கே தேசபக்தர்களும் தேசத்திற்கான தேசிய அரசியல் செய்யக்கூடியவர்களும் யாருமே இல்லை. இப்போ நம்ம பேசணும், இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ இல்லைப்பா என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, உனக்கு தமிழ் உணர்வு இல்லை, நீ தமிழனே கிடையாது, உனக்கு தமிழ் தேசியம் உனக்கு தெரியுமா, தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரியுமா, தமிழர் உணர்வுனா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தேசபக்தி, தேசம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியம். ஒரு சட்டமன்றத்தில் தேசிய கீதம் படிக்கப்படுது அப்படின்னா அது சட்டமன்றத்தோட மரபை குறைக்கிறதா? தேசிய கீதம் படித்தா சட்டமன்றத்துக்கு தானே அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாட்டுப்பற்று வரும், தேசப்பற்று வரும். ஸ்கூல்லலாம் எதுக்கு தேசிய கீதம் படிக்கிறாங்க? குழந்தைகளுக்கு நாட்டுப்பற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நீங்கள் தேசத்தில் ஒரு அமைச்சராகவும் ஒரு எம்எல்ஏவாகவும் இந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, தேசபக்தி பாடல், தேசிய கீதம் 2 முறை 3 முறை படிக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. என்ன தவறு அதில்? எங்கே இதில் இது ஒரு தவறா? அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு இந்த தேசத்தை துண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கி தேசபக்திக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பெரியார் கூட்டம் நாங்களாம் பெரியார் கூட்டம், பெரியார் பேரன்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே அளவுக்கு இன்றைக்கி தேவரோட பேரன்களும் தேசபக்தி கொண்டவரும் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அவர்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறது இல்லை. இந்த போன்ற விஷயங்களை எல்லாம் பேச வேண்டும். பேசினாதான் தேவர் பேசிய அந்த தேசிய அரசியல் இன்றைக்கும் உயிர்ப்போட இருக்கும், அது கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பெரியார்வாதிகள், பெரியார் கொள்கையை கொண்டவர்கள், அவருடைய சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து பேசிட்டு வராங்க, தொடர்ந்து அதில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தேவர் அப்படின்னா அது ஒரு ஜாதி தலைவர்னு நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைய காலத்தில் தேவர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் ஆட்சியாளர்களும், மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மாநிலத்தில் ஆட்சி செய்த காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்தார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் ஃபார்வர்ட் பிளாக்கையும் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு வந்தாங்க. அது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள்லாம் இருக்குது. பசும்பொன் தேவர் அவர்களே அதை பேசியிருக்காரு. ஸோ ஆனாலும் பசும்பொன் தேவர் அவர்கள் எந்த இடத்துலையுமே தேசத்தை தவறாக பேசலை. அவர் மிகப்பெரிய அவருடைய மிகப்பெரிய கருத்துக்களில் ஒன்று, தேசத்தை ஆட்சி செய்பவர்கள் வேணுமானால் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் தேசம் என்றைக்குமே பெரிது தான். தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேணால் துரோகம் செய்கிறவதாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சி ஒரு சிறியதாக இருக்கலாம், சிறுபிள்ளைத்தனமாக செய்யலாம், ஆனால் தேசம் என்றைக்குமே பெரியது. தேசம் மாமனிதர்களை கொண்டது அப்படிங்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பொன்மொழிகளாக இருக்குது, அது அவருடைய கொள்கையாக இருக்குது. அப்போ நீ ஒரு தேசிய கீதத்தை கூட உங்களுக்கு ஒரு வாட்டி கூட படிச்சுட்டா அது உங்களுக்கு அரிக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு தேசத்துக்கே இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை பேசுகிறதுக்கு தேசபக்தர்கள், தேவருடைய பேரன்கள் தயாராகணும். தேவருடைய அரசியலை பேசினா மட்டும்தான் தேசத்துக்கு ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா நீங்கள் இந்த தாவேக்கா, திமுக, அதிமுக, பாஜக இப்படின்னு தான் சுற்றிக்கிட்டே வரணுமே ஒழிஞ்சு, தேவருடைய அரசியலை பேசுகிறதுக்கு அனைவரும் முன் வரணும். ஒரு தேசபக்தியோட அரசியல், ஒரு தேசபக்தி அரசியல் அப்படிங்கிறது அது தேசத்தை ஒரு தவறாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அதை கண்டிக்கிறதுல ஆளாக ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர்கள் இருக்கணும், தேவருடைய பேரன்கள் இருக்கணும். தேவருடைய பேரன் அப்படின்னா அது தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது. தேசத்தை நேசிக்கக்கூடிய யாராக வேணுமானாலும் இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு தேவர் வாழ்ந்த நாட்களில் தேவருடன் இருந்தது அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க. அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் அவர் எம்எல்ஏவாக ஃபார்வர்ட் பிளாக்கில் ஆக்கியிருக்கார். பொது தொகுதியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நிறுத்தியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட ஒரு மகான். அவர்களுடைய அந்த தேவருடைய பேரன்கள் இன்றைக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்காங்க. இன்றைக்கி தேவருடைய ஃபோட்டோவையும் இன்றைக்கி பயன்படுத்தி எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க.
ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு எத்தனையோ ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது, அந்த ஃபார்வர்ட் பிளாக் இந்த ஃபார்வர்ட் பிளாக்னு இருக்குது. ஆனால் எந்த ஃபார்வர்ட் பிளாக்குமே உண்மையான ஃபார்வர்ட் பிளாக்கை ரீப்ளேஸ் பண்ணல. அன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அந்த கட்டமைத்த அந்த ஃபார்வர்ட் பிளாக்கை யாருமே இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணல. ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கேள்வி கேட்டுருப்பாங்க. ஏப்பா தேசபக்தி பாடல், ஏப்பா தேசிய கீதத்தை 1க்கு 2 வாட்டி சட்டசபையில் படித்தா அது என்னப்பா தப்பு? அப்போ அந்த தேசிய கீதத்தை அப்போ எங்கே படிக்கிறது? சினிமா தேட்டரில் படிக்கிறதா? தேசிய கீதத்தை அப்போ எங்கே படிக்கணும்? தேசிய கீதத்தை அப்போ எங்கே படிக்கணும்? தேசத்தை ஆட்சி செய்பவர்கள் தான் தேசிய கீதத்தை படிப்பாங்க. ஒரு எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல, எம்பிக்கள் நிறைந்திருக்கிற இடத்துல தான் தேசிய கீதம் படிக்கப்படும். ஒரு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இருக்கிற இடங்கள்ல தான் தேசிய கீதத்தை படிக்கணும். அப்போ அங்கே உங்களுக்கு படித்தா வலிக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் யார்? இந்த கூட்டம் யார்? இந்த கூட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தேவருடைய தொண்டர்களுக்கும். தேவருடைய தொண்டர்கள்லாம் வெறும் ஆன்மீகவாதி மட்டும் இல்லை, இங்கே ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய தேசபக்தர்கள். ஸோ அவர்களுக்கு கடமை இருக்கிறது. ஒரு தேசிய தலைவரோட வழியில் வந்த சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த கட்சி நான் தேவரை பின்பற்றுறேன், நேதாஜியை பின்பற்றுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி கேட்டால் தான் அவருடைய அரசியல் இருக்கும். அப்போ அதை பேசினா, அது கேள்வி கேட்டால் தான் அப்போ தேவரை பற்றி யாராவது தப்பாக பேசினா, எப்போ அவர் தேசிய தலைவர், அவரை பற்றி யாருக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்செட் அப்படிங்கிறாங்களே, இந்த ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி தெரியும் தேவர்னா யாருன்னு எப்படி தெரியும்? இன்னைக்கு தேவர் அப்படின்னா ஜாதி தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. தேவர் இன்னைக்கு இருந்தாருன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்பார்ல. தேசத்தை பற்றியும் இந்த மாதிரி தேசிய கீதத்தையும் இவர்கள் அவமரியாதை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஏதோ தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்தும் என்ன ஆப்போசிட் பார்ட்டியா? இந்த தேசிய கீதம் வேற ஏதோ ஒரு கட்சிக்கு சொந்தமானது மாதிரியும், தமிழ்தாய் வாழ்த்து இன்னொரு கட்சிக்கு சொந்தமானது மாதிரியும், அந்த கட்சி பாட்டை நாங்கள் பாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வர்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அவர்கள் ஆளுநர், அந்த ஆளுநர் இருந்தால் தான் படிக்கணுமா? இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராவது வந்தால் தான் படிக்கணும். அப்போ தேசிய கீதம் யாருக்கானது? தேசிய கீதம் தமிழர்களுக்கு சொந்தம் கிடையாதா? ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.